بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه அதே மாதிரி முகாத்தொகையும் 8ஆவது கொடுத்துருக்காங்க 12ஆவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்குது. அதுவும் 4 கொடுத்துருக்கணுமா 2 கொடுக்கணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க, சுன்னத்தான தொழுகைகளை, அதாவது தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துகள், லுகா தொழுகை, இது போன்ற சுன்னத்தான தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக தொழ வேண்டுமா அல்லது 4 ரக்காத்துகளாகவே தொழுது விடலாமா என்பது அவங்களுடைய கேள்வி. இது அதாவது முதலாவது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், ஸலாத்துல்லைலி மஸ்னா வ மஸ்னா, இரவில் தொழக்கூடிய தொழுகைகள் எல்லாம் 2 ரக்காத்துகளாகத்தான் தொழ வேண்டும் இப்படின்னு ஒரு விதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வகுத்திருக்கிறார்கள். அதனால் இரவில் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளாக இருந்தால் அது 2 நீங்கள் 8 ரக்காத் தொழுதிங்கன்னா 2 தான் தொழுவணும். 12 தொழுதாலும் 2 தொழுதுட்டு அப்புறம் வித்திரு 1 ரக்காத் தொழுது அது மாதிரி செய்து கொள்ள வேண்டும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு தொழுகை 2 சொல்லிவிட்டார்கள். பகலில் தொழக்கூடிய தொழுகையை பொறுத்த வரைக்கும் எந்த தொழுகைக்கு 4 ரக்காத்து தொழுதார்கள் என்று பொதுவாக வருகிறதோ அது போன்ற தொழுகைகளை நம்ம நாளாகவே தொழுது விடலாம். ஏன்னா நாளை எப்படி தொழுதாங்கன்னு நமக்கு சொல்லப்படலை. அதே நேரத்தில் 2 தொழுதார்கள் வந்தால் அதில் டவுட் நமக்கு வரப்போகிறதில்லை. 2 தொழுதார்கள்னா 2 தொழுதுற வேண்டியதான். 4 தொழுதார்கள் என்று சொன்னால் உட்கார்ந்தார்கள், சலாம் கொடுத்தார்கள், அப்புறம் 2 தொழுதார்கள் என்று சொன்னால் மட்டும்தான் அது தனித்தனியாக தொழுதாங்கன்னு ஆகும். பொதுவாக 4 தொழுதார்கள் என்று வறுமையானால் அந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நம்மளும் 4ஆகவே தொழுகலாமான்னா தொழுகலாம். ஏன்னு கேட்டால் அதில் என்ன சொல்லப்படலை, நம்ம ஹதீஸை ஃபாலோ பண்ணுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 ரக்காத் தொழுதாங்க என்று வறுமையானால் அந்த 4 ரக்காத்தை ஒரே சலாமுல தொழலாம். ஏன் என்று கேட்டால் 4 ரக்காத்தில் 2 சலாம் கொடுத்தார்கள் என்று அந்த அறிவிப்புகளில் சொல்லப்படவில்லை. அதே நேரத்தில் லுகா தொழுகையை பொறுத்த வரைக்கும் 8 ரக்காத்து தொழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8 ரக்காத்து தொழுகை என்று வரும்பொழுது மாத்திரம் நம்ம 8ஐயும் ஒரு சலாத்தில் தொழுதரக்கூடாது. ஏன் தொழக்கூடாதுன்னு கேட்டால் 8 ரக்காத்து தொழுகைங்கிற ஒரு முன்மாதிரி கிடையாது நம்ம மார்க்கத்தில். 2 ரக்காத்து தொழுகைங்கிற சுபுகு தொழுகை இருக்கிறது. 4 ரக்காத்து தொழுகை என்கிற வகையில் அதுக்கு 3 தொழுகைகள் இருக்கிறது. 3 ரக்காத்து தொழுகைங்கிறது ஒரு தொழுகை இருக்கிறது. அப்போ அது மாதிரி வித்தரில் 7, 9, 5 அந்த மாதிரியான நம்பர்களில் ஒரு முன்மாதிரி இருக்கிறது. 8 ரக்காத் தொழுவது என்ற ஒரு சலாமுல தொழுவது என்பது ஒரு முன்மாதிரி இல்லாத காரணத்தினால 8 ரக்காத்து தொழுவதாக வரக்கூடியதெல்லாம் 8ஐயும் ஒரு சலாமுல தொழுதார்கள் என்பதற்காக அது சொல்லப்பட்டு இருக்காது. மொத்தமாக எண்ணி 2 2 2 எண்ணி ஒரு 4 தடவை தொழுததை வைத்துத்தான் இது சொல்லியிருக்க முடியும். ஏன்னா 8 ரக்காத்துன்னு ஒரு மாடல் இல்லை, 4 ரக்காத்துன்னு இருக்குது. இப்போ சுபுவுக்கு 2 ரக்காத்து இருக்கிற மாதிரி லொஹருக்கு 4 ரக்காத்து இருக்கிறது. அப்போ 4 ரக்காத்துக்கு ஒரு சலாமில் தொழக்கூடிய ஒரு மரபு இருக்கிறதுனால தான் 4ன்னு வந்தால் 4ன்னு வைங்க, 2ன்னு வந்தால் 2ன்னு வைங்க என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் லுகாவை பொறுத்த வரைக்கும் கூடுதல் நம்பர் வர்ற காரணத்தினால அந்த கூடுதல் நம்பரை ஒரு சலாமில் தொழுவதற்கு நமக்கு எந்த விதமான ஒரு தெளிவான ஆதாரம் இல்லாததுனால இது ஒரு சலாமில் தொழுதாங்களா 4 சலாமில் தொழுதாங்களா என்று தெளிவாக சொல்லப்படாத காரணத்தினால நம்ம 2 2ஆக தொழுகிற ஒரு முன்மாதிரி எடுத்துக்கொண்டு 2 2 2 4 தடவை தொழுது கொள்ளலாம்.
அல்லது 4 நாளாக எட்டு தொழுது கொள்ளலாம். அந்த 8 ரக்காத் தொழுதாங்கன்னு வரும் பொழுது இதெல்லாம் வந்து என்னென்னா நேரடி ஆதாரங்களை வைத்து நம்ம சொல்வது கிடையாது. சொல்லப்படவில்லை, சொல்லப்படாத ஒரு விஷயத்தை நம்ம செய்வதாக இருந்தால் எதுக்கு முன்மாதிரி இருக்கிறதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 ரக்காத்துக்கு முன்மாதிரி இருக்கிறது, 4 ரக்காத்துக்கு முன்மாதிரி இருக்கிறது, 8 ரக்காத்துக்கு முன்மாதிரி இல்லை. அதனால் நம்ம வந்து அதுக்குள்ளே ஒரே சலாமில் நம்ம கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அது வந்து நம்ம ஆதாரமற்றதை ஒரு செஞ்சதாக ஆகிரும் என்ற ஒரு காரணத்தினால அப்படி செய்யலாங்கிறோம். எனக்கு பேர் முபினா. என்னுடைய கேள்வி, முனாஃபிக்குடைய மறுமை நிலை என்ன? முனாஃபிக் என்று சொல்லக்கூடியவர்களுடைய மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முனாஃபிக் என்பது வந்து மார்க்கத்தில் 2 அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக நடிக்கிறாங்க இல்லையா, அவங்கள முனாஃபிக் என்று திருக்குரான் வர்ணிக்கிறது. அவங்க என்ன செய்வாங்கன்னா உள்ளத்தில் அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றியோ நபியை பற்றியோ மறுமையை பற்றியோ நம்பிக்கை இருக்காது. ஆனால் இந்த உலகத்தில் கொஞ்சம் ஆதாயம் அடைவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கை ஓங்கி அவங்க கையில் ஆட்சி அதிகாரம்லாம் இருந்த காரணத்தினால இவங்களோட சேர்ந்து கொண்டால் நமக்கு என்ன செய்யும், ஜக்காத்து மற்ற பொருளாதார வசதிகள்லாம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி நடிப்பார்கள், தொழுவார்கள், நோன்பு வைப்பதாக நடிப்பார்கள், போர்க்களத்தை கூட செல்வார்கள். ஆனால் உள்ளத்தில் அது மாதிரி இருக்காது. இதுதான் ஒரிஜினல் முனாஃபிக். இது ஒரு முனாஃபிக் இருக்கிறது. இன்னொன்று என்னவென்று சொன்னால் சில ஒரு கெட்ட தன்மைகள் கெட்ட பண்புகள் உள்ளவங்களை வந்து ஒரு முனாஃபிக் என்று ஒரு பெயருக்காக சொல்வது ஒன்று இருக்கிறது. அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உதாரணமாக ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் 3 அப்படின்றாங்க. அது என்ன 3? இதா ஹத்தஸ கதப, பேசுனா பொய் சொல்லுவான், பேசுனா பொய் தான் பேசுவான். ஒய்தா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் அதை மீறுவான். ஒய்தா துமின கான, நம்புனா மோசடி செய்வான் இருக்கிறது. இந்த 3 செஞ்சால் முனாஃபிக் ஆகிட மாட்டான், ஒரிஜினல் முனாஃபிக் ஆக மாட்டான். முனாஃபிக்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், அல்லாஹ்வை நம்புகிறான், மறுமையை நம்புகிறான். அப்படிப்பட்டவர்கள்ட்ட இந்த 3 குணம் இருக்கிற நீங்களே பார்க்குறீங்க. நம்ம வாழ்க்கையிலேயே ஏன் நம்மிடமும் கூட என்ன செய்யும், பேசினா பொய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம், வாக்குறுதியை மீறக்கூடியவர்கள் இருக்கிறோம், நம்பி ஒப்படைத்ததுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறோம். இந்த 3மே நம்மிலேயே அதிகமான பேருக்கு இருக்கிறது. இது வந்து ஒரிஜினல் முனாஃபிக்குங்கிற ஒரு கேட்டகரியில் இது வராது. இதெல்லாம் முனாஃபிக்கிட்ட காணப்படக்கூடிய தன்மை. அது வந்து ஒரு முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கைக்காக வேண்டி சொல்லப்பட்ட முனாஃபிக் ஒன்று இருக்கிறது. நம்ம வந்து இந்த முனாஃபிக்கை வந்து 2ஆக மார்க்கத்தில் பிரிச்சிருக்கிறது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், முனாஃபிக்கு வந்து இதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, மூமின்களை பார்க்கும் பொழுது நாங்களும் மூமின்கள் தான் என்று சொல்கிறார்கள். ஒய்தா ஹலோ இலா ஷயாத்தீனியும், தங்களுடைய தலைவர்களிடம் அவர்கள் செல்லும் பொழுது காலு இன்னா மாக்கும் இன்னமா நகனு முஸ்தஹஜிஊன், நாங்கள் வந்து உங்கள் ஆட்களை தான் அவங்கள கேலி செய்கிறதுக்காக வேண்டி அந்த முஸ்லீம்களோட போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேசுகிறார்கள். இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இந்த முனாஃபிக்கு மறுமையில் என்ன கிடைக்கும் என்றால், திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல் முனாஃபிகீன லஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக் என்பவர்கள் நரகத்திலேயே ஆக கடைசி தரம் இருக்கா இல்லையா, கடைசின்னா அதான் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். நரகத்தில் கடைசின்னா என்னது, அதிக வேதனை தரக்கூடியதானே ஃபஸ்ட்டு. ஆக வந்து அடித்தட்டில் இருப்பார்கள் அப்படின்ட்டு குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ வந்து காஃபிர்களை விட முஷ்ரிக்குகளை விட இந்த நடிக்கிறான் பாருங்க, இவனை அதை விட கீழே கொண்டே அல்லாஹ் போட்டு விடுகிறான். அப்போ வந்து ஒரு அபூஜஹில் ஒரு அபூலஹப் மாதிரியான ஆட்களுக்கு என்ன கிடைக்குமோ தண்டனை, அதை விட கூடுதலாக இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் போன்ற முனாஃபிக்குகள் 2 வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, இவங்களுக்கு கூடுதலாக கிடைக்குங்க. அவனாச்சும் ஒரு கொள்கையில் நம்பி அதில் தான் இருக்கிறேன்னு என்ன செய்கிறான், ஒரு தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுறான். இவன் என்ன பண்ணுறான், முதபுதபீன பைனதாலிக்க லா இலாஹா உலாயி ஒலா இலாஹா உலாயி, இவங்க வந்து இங்கிட்டும் சேராமல் அங்கிட்டும் சேராமல் 2 பக்கமும் வந்து நடித்து கொண்டு பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டி கொண்டு இப்படி வந்து ரெட்டை வேஷம் போட்டு கொண்டிருப்பது வந்து அல்லாஹ்வுக்கு வந்து ரொம்ப கடுமையாக வெறுப்பை ஏற்படுத்துது. அதனால் முனாஃபிக்குகள் வந்து நரகத்தில் உள்ள படித்தரத்தில் எப்படி இந்த சொர்க்கத்தில் வந்து நபிமார்கள் மேலே உயர்ந்த தரத்தில் இருப்பார்களோ, அதே மாதிரி நரகத்தில் உயர்ந்த தரத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் முனாஃபிக்கு, அப்புறம்தான் காஃபிர் முஷ்ரிக்கு, அப்புறம்தான் பாவிகள்ங்கிற ஒரு கேட்டகரி வரும். இந்த முனாஃபிக்கு உள்ளது இது. இந்த முனாஃபிக்கு இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஈமான் இருக்குமானா அல்லாஹ் அதை மன்னிச்சிட்டான்னு சொன்னால்
அவனுக்கு பெரிய அளவில் ஒன்றும் வராது. இதெல்லாம் முனாஃபிக்கிட்ட இருக்கக்கூடாது ஒரு அறிவுரைங்கிற ஒரு அடிப்படையில் சொல்லப்பட்டது. இந்த நான் சொன்னல இந்த 3 அடையாளம் இது முனாஃபிக்குடைய தன்மைண்டு, இந்த மாதிரி ஒரு பேருக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிறது முனாஃபிக்குண்டு, நெசமாக சொல்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியாக முனாஃபிக்குன்னு சொன்னோம்னு சொன்னால் அவங்களுக்குன்னு மறுமையில் கூடுதல் சிறப்பான ஒரு தண்டனைலாம் கிடையாது. அந்த வாக்குறுதியை மீறினது, பொய் சொன்னது, நம்பிக்கை மோசடி செஞ்சது, அதுக்குரிய தண்டனை எல்லாம் மன்னிக்கலைன்னா தண்டனை செய்வான், தண்டனை கொடுப்பான். அவ்வளோதானே தவிர முனாஃபிக்கு தான் முதல் தரத்தில் இருப்பான் நரகத்தில். அல்லாஹ்